ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം 7வது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിக்கிற ത്രയത്രിംശോ അധ്യായ 33வது അധ്യായം. ദേവി ദേവറുകൾക്കിട്ടേയും ഹിമവാൻകിട്ടേയും ஆத்மதத்துவ வர்ணனை பண்றா. பர்வத சிரஷ்டனாயிருக்கிற ஹிமவானோடு பவனத்துல நான் ஜெனிப்பேன், அதாக்கும் எனக்கு விருப்பம் அப்படின்னு எல்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம். சிருஷ்டிக்கு முன்னால என்னை தவிர வேற யாரும் இருக்கலை அப்படின்னும், அப்போது என்ன சித் ஸ்வரூபம் அப்படின்னும் சம்வித் அப்படின்னும் பரபிரம்மம் அப்படின்னும் சொல்லப்பட்டது இப்படின்னு எல்லாம் தேவி சொன்னதை நம்ம பார்த்தோம். தேவியோடு அந்த ஆத்ம தத்துவத்தை வர்ணிக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் விஸ்வரூப தர்சனமாக்கும் வியாச பகவான் பரீட்சித்து புத்திரனாயிருக்கிற ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார். ஹிமவான் கிட்ட தேவி சொன்னதை நம்ம பார்த்தோம். பிரம்மஸ்வரூபிணியான தேவியோடு மாயா சக்தியால அட்ராக்ட் ஆயிட்டாக்கும், அப்படி இல்லைன்னா பிரேரணை செய்யப்பட்டுட்டாக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் உண்டாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பரபிரம்மம் பிரம்மஸ்வரூபிணியா இருக்கிற தேவியில கயத்துல எப்படியாக்குமோ பாம்பு இருக்கிற மாதிரி தோணுறது, அந்த அந்த மாதிரி ஒரு சங்கல்பம். அப்படி கல்பிக்கப்பட்டதால இந்த உலகத்துல எல்லாம் மாயாதேவியோடு கட்டுப்பாட்டிலேயாக்கும் நடக்கிறது அப்படிங்கிறதையும் தேவி சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ தேவி சொல்லறதாயிட்டே இங்க இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. மன்மாயா சக்தி சம்க்ளிப்தம் ஜகத் சர்வம் சராசரம் சாவிமத்த ப்ருதக் மாயா நாஸ்தியேவ பரமார்த்ததா. அசையறதும் அசையாததுமான இந்த பிரபஞ்சம் முழுவன் என்னோடு மாயா சக்தியால பூர்ணமாயிட்டும் என்னோடு கட்டுப்பாட்டிலேயாக்கும் இருக்கு, அது உறுதி. கிளிப்தம் அப்படின்னா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. பரமார்த்தமாயிட்டு എന്നിലേന്ത് അന്യമായിട്ട് ഒന്നുമില്ല. എന്നിലേന്ത് അന്യമായിട്ട് இருக்கிறது கிடையாது மாயாசக்தி. എന്നിல கல்பிக்கப்பட்டிருக்கிறது ஆக்கும் மாயாசக்தி. அந்த மாயாசக்தி அப்படிங்கிறது உண்மை கிடையாது. அரண்ட வெளிச்சத்துல கயத்துல எப்படியாக்குமோ, கயத்தை பார்த்துட்டு எப்படியாக்குமோ பாம்பாக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரி അതൊരു மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்கும் அப்படின்னாக்கும் தேவி சொல்லிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. 2வது ஸ்லோகம். व्यवहारदृशा सेयं विद्यामायेदि विश्रुता तत्त्वदृष्ट्यादु नास्त्येव
தத்துவமேவாஸ்தி கேவலம். இந்த விவகார திருஷ்டியில தான் வித்யை மாயை இப்படியெல்லாம் இருக்கிற சங்கல்பங்கள் இருக்கு. தத்துவ திருஷ்டியா அப்படி ஒன்றும் இல்லை. உண்மையாயிட்டும் தத்துவம் மட்டும்தான் உள்ளது, அந்த பரபிரம்மம் மட்டும்தான் உள்ளது. மூணாவது ஸ்லோகம். சாஹம் சர்வம் ஜகத் சிருஷ்ட்வா ததந்த பிரவிஷாம்யஹம் மாயா கர்மாதி சகிதா கிரே பிராண புரஸ்ஸரா. அப்படியெல்லாம் இருக்கிற மகிமைகள் எல்லாம் இருக்கிற இந்த நான் சகல ஜகத்தையும் சிருஷ்டிச்சிட்டு 7-14 லோகங்கள் இன்க்ளூடா இருக்கிற இந்த ஜகத்தை சிருஷ்டிச்சிட்டு அதுக்குள்ள ஒரு குடத்துக்குள்ள ஆகாசத்தை எப்படி பார்க்க முடியுமோ அந்த மாதிரி வானத்துக்கு, வானம் அப்படிங்கிறது ஆகாசம், அந்த வானத்தோடு அந்த பாகத்துல நம்ம ஒரு குடத்தை பிடிச்சானா அந்த குடத்துக்குள்ளேயும் ஆகாசம் காணற மாதிரி கடாகாசம். கண்ணாடியில பிரதிபிம்பம் எப்படி ஆக்குமோ அப்படி. ചിത്സ്വരൂപമായിട്ട് പ്രവേശിക്കരുത്. കണ്ണാടിക്ക് മുന്നാലെ നമ്മൾ പോയി നിന്നാതാൻ നമ്മളോട് ഉരുവം കണ്ണാടിയിലെ കാണും. നമ്മൾ കണ്ണാടിക്ക് മുന്നാലെ നിക്കലേ அப்படினா നമ്മളോട് ഉരുവത്തെ കണ്ണാടിയിലെ பார்க்கிறதுக்கு സാധിക്കാது. മായാ വിഷയങ്ങളോട് കൂടിയിട്ട് പ്രാണനെ മുന്നാലെ നടത്തിണ്ടാക്കും இந்த ஒரு பிரவேசனம் அப்படிங்கிறது நடக்கிறது. என்னோட பிரவேசனம் அப்படிங்கிறது அப்படி ஆக்கும். 4வது ஸ்லோகம். லோகாந்தரகதீர்ணோ சேத் கதம் ஸ்யாதிதி ஹேதுனா யதா யதா பவந்த்யேவ மாயா பேதாஸ்ததா ததா. அப்படி நான் பிரவேசிக்கலை அப்படின்னாக்கா சர்வத்திர ரொம்பி நிக்கிறதுனால ஜீவனுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு எப்படி பிரவேசனம் பண்ணறதுக்கு சாதிக்கும்? ஜனன மரண யுகமா இருக்கிற இந்த சம்சார சக்கரம் எப்படி ரொட்டேட் ஆகும்? அதாக்கும் நான் இப்படி பிரவேசனம் பண்றதுக்கு காரணம். எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிற ஒண்ணுக்கு அப்புறம் போறது இப்புறம் வர்றது இப்படி இருக்கிற விஷயங்களோ சரீர சம்பந்தமான விஷயங்களோ உண்டாகாதே. ஆகாசம், கடம் அதாவது கொடம் இப்படியெல்லாம் இருக்கிற உபாதி பேதத்தால கடாகாசம் மகாகாசம் இப்படின்னு பின்னமாயிட்டு இருக்கிற மாதிரி நான் எல்லா இடத்திலையும் எப்பவும் இருக்கிற கூடஸ்தையாக்கும்னாலும் நானா ஜீவபாவத்தை நான் ஸ்வீகரிச்சிருக்கேன். எல்லா இடத்திலையும் ரொம்பி வழிஞ்சு நான் இருந்தா கூடியும் செப்பரேட் ஆயிட்டு நான் காணப்படுறேன். 5வது ஸ்லோகம். உபாதி பேதாத் பின்னாஹம் கடாகாஷாதயோ யதா உச்ச நீஜாதி வஸ்தூனி பாசயன் பாஸ்கர சதா. உபாதி பேதத்தால நான் கடாகாசம் மாதிரி மகாகாசத்துல எப்படி செப்பரேட்டா தெரியறேன்?
மகாகாசம் அதானது பெரிய இந்த வானத்துல குடத்துக்குள்ள ஒரு வானம் தெரியுற மாதிரி தெரியுறேனே, ஆனா இந்த ஜகத்தோடு உள்ள பிரவேசனம் பண்றதால நான் துஷிக்கிறதில்லை. சூரியன் சமபாவனையோடு கூடிட்டு சின்னதும் பெருசுமாயிருக்கிற சர்வ வஸ்துக்களையும் பிரகடனப்படுத்துறாளே, அதனால அந்த சூரியனுக்கு ஏதாவது தோஷம் சம்பவிக்கிறதா? அதே மாதிரி நானும் உபாதி பந்தத்தால துஷிக்கிறதில்லை. சூரியனோடு சூடும் வெளிச்சமும் எல்லாம் எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரி சமபாவனையோடு கூடி இருக்கு. நல்லவாளுக்கு மட்டும்தான் சூரிய வெளிச்சம் தருவேன், நல்லவாளுக்கு மட்டும்தான் சூடு தருவேன் இப்படின்னு ஒன்றும் சூரிய பகவான் சொல்றதில்லை. இப்படி எல்லாருக்கும் சமபாவனையோடு கூடிட்டு சூடும் வெளிச்சமும் தரதுனால சூரிய பகவானுக்கு எந்த விதமான கோட்டமும் இல்லையே. அதே மாதிரி நானும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் பிரவேசனம் பண்ணி எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றேன்னா கூடியும் எனக்கும் எந்த விதமான கோட்டமும் இல்லை. 6வது ஸ்லோகம். ந தோஷ்யதி ததைவாஹம் தோஷைர்லிப்தா கதாபி ந மயி புத்யாதி கர்த்ருத்வமத்ய சைவாபரே ஜனா. உபாதி பந்தத்தால எனக்கு ஒருபோதும் தோஷம் உண்டாகிறதில்லை. இந்த பிரபஞ்சத்துல சாட்சியா நிற்கிற சூரியன் துஷிக்கிறதில்லை. அது மட்டும் இல்லை, சூரியனுக்கு கர்த்திருவ தோஷமும் சம்பவிக்கிறதில்லை. புத்தி இல்லாத காரணத்தால ஒரு சிலவா என்னில கர்த்திருவத்தை ஆரோபிக்கிறான். நானும் சூரியனை மாதிரி சாட்சி மட்டும்தான், எது கூடயும் எனக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லை. 7வது ஸ்லோகம். வதந்தி ஜாத்மா கர்மேதி விமூடான சுபுத்தயா அஜ்ஞான பேதத்தஸ்தத்வன் மாயாயா பேததஸ்ததா. ஆத்மா கர்மம் செய்யறது அப்படின்னு தான் புத்தி இல்லாதவா சொல்லுவா. வித்வான்மார்கள் அப்படி சொல்ல மாட்டா. அஜ்ஞான பேதத்தாலையும் மாயா பேதத்தாலையுமாக்கும் அவ இப்படியெல்லாம் சொல்லறா. ஆத்ம தத்துவத்தை நன்னா புரிஞ்சுக்காத்ததினாலேயாக்கும் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை உண்டாகிறது. 8வது ஸ்லோகம். ஜீவேஸ்வர விபாகஸ்சா கல்பிதோ மாயையைவது கடாகாஷ மகாகாஷ விபாக கல்பிதோ யதா. ஜீவன் அப்படின்னும் ஈஸ்வரன் அப்படின்னும் இருக்கிற பேதம், அந்த பேத புத்தி அப்படிங்கிறது மாயையால உண்டானதாக்கும். கடாகாசமும் மகாகாசமும் அப்படிங்கிற பேதம் எப்படியாக்குமோ சொல்லப்படுறது அந்த மாதிரி. 9வது ஸ்லோகம். ததைவ கல்பிதோ பேதோ ஜீவாத்ம பரமாத்மனோ யதா ஜீவ பகுத்வம் ச மாயையைவ ந தஸ்வதா. அதே மாதிரிதான் ஜீவாத்ம பரமாத்மாக்களுக்கும் இந்த பேத புத்தி கல்பிக்கப்பட்டிருக்கு. எப்படியாக்கும் அப்படின்னா, ஜீவன் நிறைய இருக்கு அப்படிங்கிறது மாயையால கல்பிக்கப்பட்ட ஒன்னாக்கும், ஆக்சுவலாயிட்டு உள்ளது கிடையாது.
10வது ശ്ലോകം. തദേശ്വര ബഹുത്വം ച മായയാ ന സ്വഭാവതാ ദേഹേന്ദ്രിയ സംഗാദ വാസനാ ഭേദ ഭേദിത. அதே மாதிரி விஷ்ணு ருத்ரன் இப்படியெல்லாம் இருக்கிற நிறைய நிறைய தேவர்கள் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நிறைய நிறைய தேவதைகள் இதெல்லாம் கல்பிதங்களாக்கும். தேக இந்திரியங்களால உண்டாகிற சம்ஸ்காரத்தால ரெண்டாയി தெரியற விஷயங்களாக்கும். ദ്വൈത ഭാവത്താല അതാണത് മായയാല ഉണ്ടാക്കപ്പെട്ടതാക്കും. പരബ്രഹ്മം ഒന്നുതാനുള്ളത്. പരബ്രഹ്മം இந்த പ്രകൃതിയില പല പല ദേവതകളായിട്ട് വിവിധ ഭാവങ്ങളിൽ തെரியப்படுறது. பிரம்மம் ஏவ சத்தியம். பிரம்மம் மட்டும்தான் உள்ளது. 11வது ശ്ലോകം. അവിദ്യാ ജീവഭേദസ്യ ഹേതുർനാന്യ പ്രകീർത്തിത ഗുണാനാം വാസനാഭേദ ഭേദിതായാദരാദര. പർവതശ്രേഷ്ഠ, ജീവഭേദத்துக்கு அவித்யாக்கும் காரணம் வேறொன்னும் காரணமில்லை. உறுதியாக்குமது சத்வாதி குணபேதத்தால துவைத பாவங்களால தோணற மாயையாக்கும். இது வேற ஒன்றும் இல்லை. 12வது ശ്ലോകം. മായാസാ പരഭേദസ്യ ഹേതുർനാന്യ കദാചന മയി സർവമിദം പ്രോദമോദം ച ധരണീധര. ராஜாவே, பர்வத ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு தேவி சொல்றா, ஈஸ்வர பேதத்துக்கும் காரணம் வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஜகத்து என்னில ஓத புரோத ரூபத்துல ஸ்திதி பண்றது. வஸ்திரத்துல நூல் எப்படியோ அந்த மாதிரி ஸ்திதி பண்றது. நூல் இல்லைன்னா வஸ்திரம் இல்லை. 13வது ശ്ലോകം. ഈശ്വരോഹം ച സൂത്രാത്മാ വിരാടാത്മാഹമസ്മി ച ബ്രഹ്മാഹം വിഷ്ണുരുദ്രൗ ച ഗൗരീ ബ്രാഹ്മീ ച വൈഷ്ണവീ. ഞാനേതാൻ ഈശ്വരനും ഞാനേതാൻ സൂത്രാത്മാവും വിരാട്ടുമായിട്ടുമെല്ലാം ഇരിക്കെ ബ്രഹ്മാവും വിഷ്ണുവും രുദ്രനും ഗൗരിയും ബ്രാഹ്മിയും വൈഷ്ണവിയും എല്ലാം എല്ലാം ഞാനേതാൻ. 14வது ശ്ലോകം. സൂര്യോഹം താരകാശ്ചാഹം താരകേശസ്തദാസ്മ്യഹം പശുപക്ഷിസ്വരൂപാഹം ചാണ്ഡാലോഹം ച തസ്കരാ. സൂര്യനും നക്ഷത്രങ്ങളും നക്ഷത്രനാഥനും ഞാനേതാൻ. பசு பட்சி ஸ்வரூபத்தில் இருக்கிறதும் சண்டாளனும் திருடனும் எல்லாம் எல்லாம் நானேதான். 15வது ஸ்லோகம். வியாதோஹம் க்ரூர கர்மாஹம் சத்கர்மாஹம் மகாஜனா ஸ்திரீ பும்னபும் சகாகாரோப்யஹமேவ ந സംശയ. വ്യാധനും ക്രൂരകർമ്മം ചെയ്യറവനും സത്കർമ്മം ചെയ്യറവനും മഹാത്മാവും ആണും പെണ്ണും നപുംസക രൂപത്തിൽ இருக்கிற எல்லாம் எல்லாம் நானேதான். சந்தேகமே இல்லை.